ஏன் இப்படி பாக்குறீங்க? இல்ல இது பூலோகமா இல்ல தேவலோகமா? பூலோகம் தான். இல்ல இல்ல போய் போய் இது தேவலோகம் தான். நீ ரம்பதான். நான் முன்னே உன்னை பாத்துருக்கனே. போய். இளவரசி என்ன இது? தேவலோகமே இல்ல. அப்ப நீ பூலோக ரம்ப. எப்படி? பூலோக ரம்ப பூலோக தேவன் பூலோக ரம்ப. சரி வாங்க. முடியாது. வாங்கண்ணா. இந்தாங்க. என்னது? பழம். அது பால். இது பூலோகம். பழம் பால் முப்பாலும் பால் அதற்கப்பாலும் பால் என்றார் திருமூலர். இது எப்பால்? இது பசும் பால். பசும் பால் பால் பழம் காய். ஒரு ராஜகுமாரன், அதிலும் ஒரு தேசத்து ராஜகுமாரன் கேவலம் பழங்களை சாப்பிடுவதா? பின்ன என்ன வேணும்? என்னை போன்ற ராஜகுமாரர்களுக்கு மனித மாம்சம் வேண்டும். என்ன? ஆமா, பிரஜைகளின் வேர்வையிலே குளித்து அவர்கள் தசைகளை விருந்தாக அருந்தி கண்ணீரை பானமாக குடித்தால் தான் ராஜா ராணி ராஜகுமாரி எல்லாம் இருங்க 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 கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்க. என் பேச்சுக்கு தடை விதிக்க நீ யார்? யார் பித்தன்? பெண்ணே, யார் பித்தன்? என்னை பித்தன் என்று சொன்னவள் யார்? எங்கே அவள்? வேல்வழி, என்ன தெரிகிறதா உங்களுக்கு? தெரியாமல் என்ன? பைத்தியம். யார்? நானா? பிறகு நானா? இப்போது நிதானமாகத்தானே பேசுகிறீர்கள். ஏன், உனக்கு பயமாக இருக்கிறதா? இல்லை. இது போல் அடிக்கடி ஏற்படுகிறதா அல்லது எப்போதாவதா? ஏன் சிரிக்கிறீர்கள்? வேல்விழி, இதுவரையில் நீ கண்டது உண்மை பித்தனின் உண்மத்த வேடிக்கையில் புதுமை பித்தனின் நடிப்பு. அரண்மனையிலே நான் நடத்தும் பைத்தியக்கார நாடகத்திலே ஒரு அங்கம். ஆமாம் தங்கம், பகலிலே பித்தன், இரவிலே முகமூடி அணிந்த புதுமை பித்தன். அப்படியானால் அன்று உன்னுடன் வாட்போர் நடத்தி உன் தந்தையை அழைத்து போன முகமூடி மனிதன் நானே தான். அதன் தொடர்ச்சிதான் தோளிலே காயம். ஆமாம், காயம் எப்படி ஏற்பட்டது? அப்பா ஏதாவது? உன் அப்பா என்ன அவ்வளவு பெரிய வீரரா? இல்லை, நீங்கள் கவனிக்காத சமயத்தில் மறைந்திருந்து தாக்கி விட்டார் என்கிறாயா? மறைவிலிருந்து வந்த கத்திதான், ஆனால் உன் அப்பா இருந்ததல்ல. அப்பாவை ஏன் அழைத்துக் கொண்டு போனீர்கள்? மறைந்து கிடக்கும் ரகசியத்தை அம்பலப்படுத்த, ஏதாவது வழிபிறக்குமா என்று அறியத்தான். அதற்குள் காரியம் கெட்டுவிட்டது. ஏன் பயப்படுகிறாய்? என்னால் உன் அப்பாவுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது, பயப்படாதே. இளவரசி. ஆமாம், யாரை கேட்டு என் மார்பிலே சொந்தம் கொண்டாடுகிறாய்? யாரை கேட்பது? உங்கள் இதயத்தை கேட்டு அதன் இஷ்டத்தை முன்பே தெரிந்து கொண்டேன். வேல்விழி, உன் தந்தை எனக்கு பகைவர். இருக்கட்டுமே, மாற்றான் தோட்டத்து மல்லிகையிலே மனம் இருக்காதா? மனம் இருக்கும், ஆனால் உன்னை எனக்கு தரும் மனம் அவருக்கு இருக்காதே. என்னை நானே உங்களுக்கு தந்து விட்டேன். வேல்விழி. இளவரசி, என் தந்தை உங்களுக்கு பகைவராக இருக்கலாம், ஆனால் இன்று முதல் அவர் உங்கள் மாமனார். அப்பாவுக்கு எந்தவித ஆபத்தும் வராமல் இருக்க உறுதி அளிக்க வேண்டுமா? உறுதி அப்பாவை காப்பாற்ற மட்டுமல்ல, நம்முடைய காதலையும் காப்பாற்ற. அதுதானே? வேல்விழி, நான் வரட்டுமா? எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. மீண்டும் சரி. இளவரசி. வேல்விழி. வேல்விழி, 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 நான் வருகிறேன். ஜீவகா, ஜீவகா, வேல்விழி. என்னது என்ன சொன்ன? வேல்விழியா?
காரிய பைத்தியமா இருந்தது, இப்ப நான் காதல் பைத்தியம் ஆயிட்டீங்களா? ஆமா, என்ன அது? அதை போட்டும். இத்தனை நாளா என்ன விட்டுட்டு எங்க போயிருந்தேன்? எங்க போயிருந்தேன் நீங்க? என்ன அறிமணி? என்ன? நீ ரொம்ப களைப்பா இருக்கல்ல? ஆமா, ரொம்ப களைப்பா இருக்க. தூங்குறியா? தூங்கம்மா. என்ன ரொம்ப களைப்பா இருக்கு. நான் நகரம் எப்படி இருக்கு, நாடு எப்படி இருக்கு, அரண்மனை எல்லாம் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு வரட்டுமா? நீ தூங்கு பாத்துக்கூட. அறிமணி வந்து ராஜா, அறிமணி நீ ரொம்ப களைப்பா இருக்கம்மா. தூங்குறியா? என்ன என்ன உனக்கு? இல்ல ஒண்ணு இல்லையே, தூங்கு. நல்ல பிள்ளைல. என்ன அறிமணி இது? ஆராரோ ஆயிரோ முதல்ல நீ பாட. நீ தூங்கு. நீ பாடாம இருக்க மாட்டே நீ? சரி, நீ பாடாம இருந்தா நான் பேசாம தூங்குவேன். சரி, நான் அப்ப பாடல. நான் பக்கத்துல படுத்துக்கிட்டுமா? படுத்து தூங்குமா. சரி. செய்தி தெரியுமா உனக்கு? அதான் பார்க்கிறேன் உன் செய்தியே. அது இல்ல, உங்க மாமனார்ல அரண் வைத்தியர் துர்முகி அவரை கொல்ல போறாங்களாம். என்ன? ஆமா, பராக்கிரமம் புறப்பட்டானா. அப்புறம் அதான் சொல்ல. யார் நீ? நில். யார்? நான் தான் இந்நாட்டு இளவரசன். என்ன? இளவரசரா? ஓஹோ, நகர் சோதனைக்காக இந்த மாறுவிடத்தில் புறப்பட்டிருக்கிறீர்களா? சிப்பாய்கள். சித்ரகுப்தா, வந்துட்டேன். என்ன இது? எங்கள் அனுமதி இல்லாமலே அலங்காரியை அலங்கோலப்படுத்துகிறீர்கள். அனுமதி இல்லாமல் இங்கே ஒருவன் நுழைந்திருக்கிறான். அவனை கண்டுபிடிக்கத்தான் இங்கே வந்தேன். எங்கே அவன்? யார்? ஒரு ஆண். இதோ. விளையாடாதே, அவன் முகமூடி அணிந்திருப்பான். எங்கே? நன்றாக தேடுங்கள். இங்கிருந்தால் தாராளமாக எடுத்துச் செல்லுங்கள். மிக்க நன்றி. அது இருக்கட்டும், அரண்மனை வீரர்களுக்கு இப்படி அஞ்சி ஓடி வருவானே? நான் கேட்டதற்கு பதில் சொல்லுகிறேன். என்னை காப்பாற்றியது மட்டுமல்ல, கள்ளங்கபடறியாத இனத்தைச் சேர்ந்தவன் நீ. உன்னிடத்தில் சொன்னால் என்ன? என் தந்தை எங்கோ மறைத்து வைத்துவிட்டு என்னையும் ஒழித்துவிட கங்கணம் கட்டி இருக்கும் சதிகாரர்களை வென்று என் தந்தை எப்படியாவது மீட்டாக வேண்டும். உங்கள் முயற்சிக்கு எங்கள் ஆதரவு எப்போதும் இருக்கும். வாருங்கள், என்னுடைய குழுவினரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இவர்தான் எங்க அண்ணன். பெயரே நல்லண்ணன் தான். இவன் ஊமையன், பிறப்பிலே இல்ல. பெருமைக்குரிய இந்த அரசாங்கத்தை எதிர்த்து பேசினானா, அதற்காக நாக்கை அறுத்து விட்டார்கள் நல்லவர்கள். உன்னை இதுக்கு முந்தைய நான் பார்த்திருக்கேன்ல. பிரதாபசிம்மன் உலாவச் செல்லும் போது ஓடிச் சென்று தன் குறைகளை சொல்லிக் கொண்டானாம். காலை வாங்கி விட்டார்கள்.
இவன் வரி கொடுக்க மறுத்தவன். கையை ஒடித்துக் கொண்டது காருண்ய அரசாங்கம். கையையும் காலையும் ஒடிக்கலாம், கண்ணையும் காதையும் குத்தலாம். ஆனால் உள்ளத்திலே கிழந்ததும் உணர்ச்சிகளையுமா ஒடுக்கிவிட முடியும்? முட்டாள்கள், வரலாறு படிக்காத வஞ்சகர்கள். காலை இழந்தோர், கரம் இழந்தோர் தொகை இன்று பெருகலாம். இதன் விளைவு நாளை முடியிழந்தோர் தொகை அல்லவா பெருகும். நன்றாக சொன்னேன். உண்மை உண்மை. இன்பவல்லி, லட்சியம் முழக்கமிடும் இந்த புரட்சிக்காரர் யார் என்றே எங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்தவில்லையே. இவரா? இவர் ஒரு நடிகர், பெரிய புரட்சி நடிகர். தேசத்தை பார்த்தாலே தெரியல, அதனாலதான் நடிகர்களை தேடிட்டு வந்திருக்காரு இவர். என் பெயர் புதுமை பித்தன். அண்ணா, இவரை பற்றி விவரம் பிறகு சொல்லுகிறேன். இப்போது இவர் அவசரமாக போக வேண்டும். நான் வருகிறேன். நாடு நலம் பெற, கேடு களைய எங்கள் உதவி எது வேண்டுமாயினும் உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறோம். மிகவும் நன்றி. வணக்கம். வருகிறேன். இன்பவல்லி, உன் உதவிக்கு மிக்க நன்றி. நான் வருகிறேன். அடிக்கடி வாருங்கள். அறிவுமணி, நீ அரண்மனைக்கு போ, நான் பிறகு வருகிறேன். ஆமா ஆமா, ராஜாவுக்கே பைத்தியம் பிடிச்சா அப்புறம் ராஜ்யம் பூரா பைத்தியம் தான். பூங்குடி, அவர் பைத்தியமாகிவிட்டது நீ நேரிலே பார்த்தாயா? நேரில் பார்த்தவன், நேத்ரானந்தம் கொண்டவன் இதோ நான் இருக்கிறேன். பூங்குடி, ஓ அப்பா. மகளே, மருந்து வேலை செய்ய தொடங்கிவிட்டது. இனி நீதான் மந்திரி குமாரி. அப்பா, நாம் கட்டுகிற துரோகமானது ஒரு நாள் நம் தலையிலே இடிந்துவிடும். துரோகமாவது மாளிகையாவது இந்த துன்முகியை அசைக்க யாராலும் முடி.
நான் உன் ஆரோக்கிய நண்பன். நீ இங்க வந்த தோழனே, துணியோடு அல்லது நெடுவழி போ. நீ எந்த ரகசிய வழியா வந்தியோ அதே வழியாத்தான் நானும் வந்தேன். பிரபு, ஆபத்து! என்ன பிரபு பாக்குறீங்க? இதான் நம்ம வைத்தியர் மத வேல்விழி. வேல்விழி? ஆஹா, வேல்விழி எப்போதும் ஆபத்து தான். அடாடாடா, அது இல்ல பிரபு. இந்த வைத்தியர்ல துன்முகி இல்ல துன்முகி, யாரோ ஒரு முகமூடி மனுஷன் தூக்கிட்டு போயிட்டானா, அதை சொல்றதுக்கு இந்த அம்மா அவசரமா ஓடி வந்திருக்காங்க. நான் அழைச்சுக்கிட்டு வந்தேன். அப்படியா? வீராதி வீரன், வீரர்களுக்கெல்லாம் தலைவன், சேனாதிபதி நான் இருக்கும் போது அரண்மனை வைத்தியரை தூக்கி கொண்டு போய் விட்டானாம். புரியாத புதிராயிருக்கிறதே. மீட்டாத வீணையே, உன் வாட்டத்தை நான் துடைக்கிறேன். நீ சென்று வா. நீ ரூமையாக நடிப்பதால் உண்மையை மறைக்கவும் முடியாது, உயிர் தப்பவும் முடியாது என்று சொல்லுகிறான். பதில் சொல். இளவரசனை பைத்தியமாக்கியது நீர்தானே? மகாராஜாவை புலி கொண்டது பொய்தானே? நீங்கள் தானே மறைத்து வைத்திருக்கிறீர்கள். பதில் சொல்ல என்று சொல்லுகிறார். இல்லாவிட்டா தலை கீழே உருண்டுவிடும். பதில் பதில் சொல். சொல்லுகிறாயா இல்லையா? கொன்று விடுவேன் உன்னை. கோட்டைக்குள்ளே கூடி பேசி கோலோச்சிய குணாளனை மறைத்துவிட்ட கொடியவரின் கொட்டம் விரைவில் அடங்கியே தீரும். ஓணமதி படைத்தவனை ஊர்வாழும் நெஞ்சில் பாய்வதற்கு உண்மை சொல்லிவிடு. எங்கே மன்னர்? எங்கே மன்னர்? எங்கே இந்நாட்டில் கொட்டவன்? இந்த தாய் திரு நாட்டை ஆண்ட தங்கம் எங்கே? இந்நாட்டிற்குரிய நாயகன் எங்கே? நல்ல தமிழ் காவலன் எங்கே? நரிகளை எங்கே மறைத்து விட்டீர்கள் என்ற சிங்கத்தை? சொல் சொல், எங்கே எங்கே?